அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது 90வது பாடல். வருந்தா வகை என் மனத் தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள். பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை. விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்லுவும் மெல்லியலே. வருந்தா வகை என் மனத் தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள். பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை. விண்மேவும் புலவர்க்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. விண்மேவும் புலவர்க்கு, புலவர் என்றால் அறிவுடையவர், அறிவுடையவரின் சேர்க்கை நமக்கு சொர்க்கத்தை தரும் என்பது பொருள். வருந்தா வகை என் மனத்தாமரையினில், அம்பாளுக்கு மிகவும் உகந்தது தாமரை. அவளுடைய தாமரை போன்ற கண்கள், தாமரை போன்ற விரல்கள், தாமரை திருவடி என்று தாமரையுடன் தொடர்பு படுத்துகின்றனால் இவருடைய மனத்தையும் இவர் தாமரையாக கருதுகிறார். என் மன தாமரையினில் வருந்தா வகை வந்து புகுந்து, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள நீ அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தன் வந்து புகுவது இல்லை என் மனதில். எவ்வாறு ஒரு பூவை பூ கலங்காத வண்ணம், சிதையாத வண்ணம், பூ வருந்தாத வண்ணம் ஒரு வண்டானது தேனை எடுக்கின்றதோ அதுபோல் என் மன தாமரையினில் நான் வருந்தாத வண்ணம் மெல்லியலே என்கிறாள். மென்மையான இயல்புடையவளே, வார்த்தைகளின் மென்மை, நடையில் மென்மை, சிந்தனையில் மென்மை, சுபாவத்தில் மென்மை உடையவளாகிய நீ நான் வருந்தாத வண்ணம் என் மன தாமரையில் வந்து புகுந்து இருந்தாள். பழைய இருப்பிடமாக நீ இப்பொழுது என் மனதில் வந்து புகுந்திருக்கிறாள். நான் உன்னை சரணாகதி அடைந்தவுடன் நீ என்னை வந்து புகுந்து உள்ளாய். ஆனால் உன்னுடைய பழைய இருப்பிடம் உன்னுடைய சிந்தாமணி கிரகம். உன்னுடைய அந்த சிந்தாமணி கிரகமாகவே, பழைய இருப்பிடமாகவே என்னுடைய மனதை நீ மாற்றிவிட்டதனால் இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை. எனக்கு இனிமேல் எனக்கு வேண்டாமை என்பதே இல்லை. அனைத்திலுமாக நீ இருப்பதினால் அனைத்தும் என்னுடையதாகவும் நானே அனைத்திலும் இருக்கிறேன். விண்மேவும் புலவருக்கு விருந்தாக அம்பாள் அமுதத்தை அணிப்பவள். விண்ணுலகம் செல்ல வேண்டுமெனில், தேவருலகம் செல்ல வேண்டுமெனில் இரவாமை வேண்டும். இரவாமை வேண்டுமெனில் அமுதம் அருந்த வேண்டும். அப்பேற்பட்ட அமுதத்தை தருபவள் அமிர்தேஸ்வரி, அமுதாம்பிகை. சிவன் உண்ட நஞ்சையே அமுதாக தன் கரத்தையை பற்றி மாற்றியவள் அபிராமி. அதையே வேலை மருந்தானதை, அந்த மருந்தையே விருந்தாக அளிப்பவள் மெல்லியல், அந்த மென்மையான சுபாவத்தை உடைய அபிராமி என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள். பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாததொரு பொருள் இல்லை. விண்மேவும் புலவர்க்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. மென்மையான உணர்வு உடையவளே. அபிராமியை சரணடைந்தாள். அவள் நாம் அறியாத வண்ணமே நம் மனதில் வந்து புகுவாள். தன்னுடைய இருப்பிடமாக நம்முடைய மனதை மாற்றிக்கொள்வாள். அண்ட சராசரம் அனைத்தும் நிறைந்திருப்பவள் நம் மனதில் வந்துவிட்டால் நாமும் அண்ட சராசரமும் பேதமில்லாமல் இயற்கையுடன் ஒன்றிணைவோம் என்பதே இந்த பாடலின் கருத்தாக கொள்ளலாம். வருந்தா வகை என் மன தாமரையில் வந்து புகுந்து இருந்தாள். பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை. விண்மேவும் புலவர்க்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.